திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு செய்த துரோகங்கள் ஏராளம். இத பத்தின ஒரு புரிந்துணர்வு, ஒரு தெளிவு, அரசியல் தெளிவு இன்றைய இளைஞர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த தேர்தல்ல யாருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைக்கும். திமுகவோட பித்தலாட்டத்தை பொறுத்துக்கொள்ள முடியாத திமுகவின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய உள்ள குமுறல ஒவ்வொருத்தரா டெய்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசியதை நீங்க வீடியோல பாருங்க. கூடாது என்கின்ற சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது. நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம், அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். அந்த படத்திலே இருக்கிற வசனத்தை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம், இவர்கள் தான் எதிர்க்கிறார்களாம். அந்த இந்திய எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு இந்தி தெரியாது, இங்க இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்தபோது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில், எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றினான் கேட்டபோது, அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும், ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுத் தந்திருக்கிறார்களே. நான் அவர்களை பகிரங்கமாக கேட்கிறேன், இந்தி இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக வராமல் சட்டத்தில் தடுத்ததற்கு ஒரே காரணம் சஞ்சீவ ரெட்டி. சட்டம் அரசியல் நிர்ணய சபையில் ஆட்சி மொழி எது என்பதற்காக விவாதம் நடந்து அதற்கு ஓட்டெடுப்பு நடக்கிற போது சரிசமமாக வாக்கு வருகிறது, இந்திதான் ஆட்சி மொழி என்று அந்த விவாதத்திற்கு. அந்த நேரத்தில் சேர்பர்சனாக இருந்த சஞ்சீவ ரெட்டி தன்னுடைய வாக்கை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே இந்திய ஆட்சி மொழியாக தடுக்கப்பட்டது. ஆக நீங்கள் எதை உயிர்கொள்கை என்று சொல்லி இன்றைக்கு படம் எடுக்கிறீர்களோ, அந்த உயிர்கொள்கை இந்திய ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த அந்த சஞ்சீவ ரெட்டி இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் நின்ற போது நான் சொல்லது நண்பர்களே, அவருடைய தந்தை பெரியார் சொன்னது, விடுதலை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள், 1000 இருந்தாலும் விவிகிரி பார்ப்பனன், சஞ்சீவ ரெட்டி நம்மாள் என்பது மட்டுமல்ல, திராவிடன் என்பது மட்டுமல்ல, இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக வருவதை தடுத்தவனே அவன்தான். அவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்றைய முதல்வர் உங்களை போன்ற ஊடகத்தின் மத்தியிலே நின்று அவர் சொன்ன பதில், உங்களில் ஒருவர் கேட்கிறார் உங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார் என்று, அதற்கு சொன்னது, தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். இவருடைய இந்தி எதிர்ப்பு போராட்டம் அது. நான் பகிரங்கமாக கேட்கிறேன், 1967 வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ்தான் பாடமொழியாக இருந்தது. அதற்கு பின்னாலே ஆங்கிலத்தில் ஒருவருக்கு காங்கிரஸ்காரன் காரணமா, அதற்கு பின்னாலே வந்த திராவிட இயக்கங்கள் காரணமா? ஆக சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்பந்தம் இல்லை. தமிழ் மொழிக்காக அந்த காலத்திலே திருக்குறளை மொழியிலே கொண்டு வந்து பல சாதனைகளை செய்வதற்கு தலைவர் காமராஜ் காரணமாக இருந்தார். அதையெல்லாம் மறைத்துவிட்டு போலித்தனமாக இருக்கிறார்கள். நாங்கள் இப்படி வருவதற்கு காரணம் ஒன்று. இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. 1972 தலைவர் காமராஜ் திருச்சிக்கு வருகிறார். அங்கிருந்து கரூருக்கு போக வேண்டும். அப்போது அவருக்கு நீரிழிவு நோய் இருந்த நேரம். அப்போதெல்லாம் அவர் போகிற வழியில் அவருடைய உதவியாளர்கள் எங்கெல்லாம் டிபி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு நிறுத்துவார்கள். ஒன்று இறங்கி அவர் சிறுநீர் கழிப்பார், இல்லை என்றால் பரவாயில்லை போ என்பார். அந்த 72 திருச்சியிலிருந்து போகிற போது திருச்சிக்கு அடுத்து பெட்டவாய்த்தலையிலே ஒரு டிபி, குடித்தலையிலே ஒரு டிபி, மாயனூரிலே ஒரு டிபி, கரூரிலே ஒரு டிபி. அவர் திருச்சியை விட்டு புறப்பட்டவுடன் அவருக்கு பின்னாலே போன நான் அது பார்த்த காட்சி அது. அத்தனை டிவிகளும் கேட்டே மூடப்பட்டு பூட்டப்பட்டு விட்டது. போகிற வழியிலே அவர் சிறுநீர் கடிக்க கூட விடக்கூடாது என்பதற்காக. எப்படிப்பட்ட வக்கர புத்தி! என் கண் முன்னாலே இன்னமும் இருக்கிறது. குளித்தலை தாண்டியதுக்கு பின்னாலே அவர் போக வேண்டும் என்கிற போது சாலை ஓரத்திலே
நம்மை போல அவரும் சாலை ஓரத்திலே சிறுநூறு கடித்து விட்டு போனார். அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அப்படியெல்லாம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிவிகளிலும் காமராஜருக்குத்தான் அவருக்காகத்தான் இவர்கள் ஏசி வைத்தார்களாம். எப்படிப்பட்ட பம்மாத்து வேலை நண்பர்களை! 2-3 நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர் காமராஜரை மட்டுமல்ல, உலகத்தில் இன்றைக்கு ஒரு தலைவருக்கு 100க்கு மேற்பட்ட நாடுகளில் சிலை இருக்கிறது என்றால் மகாத்மா காந்திக்கு. அந்த காந்தியை பற்றி பேசுகிறது, என்னடா காங்கிரஸ்காரன், காந்தியே உள்ள படுக்க வச்சவனே நாங்க தான்டா, உங்களுக்கெல்லாம் என்னடா இருக்கு என்று கேட்கிறார். அது என்ன உள்ள படுக்க வச்சு எனக்கு புரியல. துரைமுருகனை உள்ள படுக்க வச்சோன்னா எனக்கு புரியுது, பொன்முடிய உள்ள படுக்க வச்சோம்னா புரியுது, டிஆர் பால உள்ள படுக்க வச்சோம்னா புரியுது, பேசினவரே உள்ள படுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா புரியுது. ஆனா மகாத்மா காந்தியை உள்ள படுக்க வச்சுதான், அட பாவிகளா, நீங்கெல்லாம் வெள்ளை சட்டை வேட்டி கட்டுவதற்கு காங்கிரசும் காந்தியும் செய்த தியாகம், அதனால் தான் வந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு துயரம், இந்த நாடு சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் மட்டும் என்று சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து போராடித்தான் சுதந்திரம் வந்தது. சுதந்திரத்துக்காக போராடியவனெல்லாம் தெருவில் இருக்கிறான். சுதந்திரமே வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவர்கள் ஆட்சியில் இருப்பது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட கூட்டம் நடப்பதற்கு கூட அனுமதி தராதல்ல, மிரட்டி பார்க்கிறார்கள். வெள்ளைக்காரன் காலை நக்கி பிழைத்தவர்களுக்கே இந்த திமிர் இருக்குமானால் அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட காங்கிரஸ்காரனுக்கு என்ன இருக்கும் என்பதை 4 மாதம் கழித்து புரிந்து கொள்வார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.